பொதுக்குழுவுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்போது, ஓப்பனாவே தெரியுது. திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும். திமுக ஆட்சியில எல்லாமே மோசம் அப்டின்ற மாரி தான் அவர் அவங்க பேசியிருக்காரு. அப்பாவாலே முடியல. இவரு எங்க போய் அனுப்புவாரு? அப்டின்னு அவர் பேசியிருக்காரு. அப்போ பாஜகவோட தான் அவரு வந்து கூட்டணி போறாருன்னு ஏம்மா இப்ப அடகு வச்சத அங்க வச்சு ரசீத சட்டப்பையில வச்சுட்டு அலையிறாரு. இன்னும் பழைய கதைய பேசிட்டு இல்ல இருக்கீங்க. ராமதாஸ் ஐயா அங்க அவர்கள் அடகு வந்து வச்சு குஜராத் ஸ்டேட்ட்ட அடகு வச்சு சீட்டு ரசீதோட தான் அலையிறாரு. சரி ஓகே. ராமதாஸ் ஐயா அவர்கள் பேசும்போது, என்னுடைய நண்பர் கலைஞர் 20% இடஒதுக்கீடு குடுத்தார். அவருடைய மகனான மு.க. ஸ்டாலின் அவர்கள் உள் இடஒதுக்கீட்ட வந்து குடுக்கணும் 10.5% அப்டின்னு பேசியிருக்காரு. ரொம்ப இதுக்கு முன்னாடியெல்லாம் உன்ன வந்து நான் பார்க்கணுமா? அப்டின்லாம் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து பேசியிருந்தார். உன்ன வந்து நான் வந்து சட்டமன்றத்தில பார்க்கணுமா? அப்டின்லாம் பேசியிருந்தாரு. இன்னைக்கு இப்டி பேசுறாரு அப்டிங்கும்போது, திமுக ஒரு ஆதரவு இல்ல நிலைப்பாடுல ஏற்கனவே இருக்காரு. அவர் அப்படி பேசி தான் அந்த அம்மா ஜெயில்ல புடிச்சு போட்டுச்சு தெரியுமில்ல? அம்மையார் இல்ல இப்போ ஜெயலலிதா. எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஆனா ஸ்டாலின் அவர்கள பேசினாரு. உன்ன ஆனா போய் நான் ஸ்டாலின் வந்து அந்த பார்க்கணுமா? மாரி கொடூரமா போமாட்டாரு. ஏன்னா இவரே மாறி வந்து மன்னிப்பு கேட்பாருன்னு அவருக்கு தெரியும்.